இத்தனை நாளா நான் இந்த மேடம் பத்தி எதுவுமே வந்து பேசல. பட் ஆனா இதுக்கப்புறமா பேசாம இருந்தா ரொம்பவே தப்பாயிரும். அதனாலதான் வந்து நான் பேசுறேன். என்னன்னா மேடம்க்கு யாராச்சும் வந்துட்டு தப்பா வந்து கமெண்ட் போட்டாங்கன்னா அவங்களால தாங்கவே வந்து முடியாது. என்னன்னா விமென்க்கு சேஃப்டியே இல்லை, டிவிக்குனால வந்து சேஃப்டியே இல்லைன்னுவாங்க. ஆனா இந்த மேடம் வந்துட்டு எல்லாரையும் வாடா போடா, நீ பாத்துக்கிற நான் பாத்துக்கிறேன், இவங்க வந்து கலீஜா பேசலாம், அது வந்துட்டு தப்பு இல்லை. ஆனா வேற யாருன்னா இவங்கள பேசிட்டா அது வந்து ஒரு பெரிய தப்பாயிரும். நான் ஒண்ணு கேட்கிறேன், விமன் சேஃப்டிக்கு டெஃபினேஷன் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு. என்னன்னா இவங்களுக்கு வர பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு விமன் சேஃப்டியே இல்லை அப்படின்றாங்க. மேடம், ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஓபன் ஃபோரம்ல பொண்ணுங்களை பத்தி அசிங்கமா பேசினாரு மேடம். அப்போ நீங்க எங்க போயிருந்தீங்க? அப்போ விமன் சேஃப்டி என்ன ஆச்சு? ஒரு 2 வயசு குழந்தைய வந்துட்டு ரேப் பண்ணாங்களே, அப்ப எங்க போயிருந்தீங்க? காட்டு பக்கமா ஒதுங்க போன ஒரு பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணாங்களே, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க மேடம்? அப்பெல்லாம் விமன் சேஃப்டி எங்க போச்சு? ஸோ இந்த ரேப்பு இதெல்லாம் வந்துட்டு விமன் சேஃப்டியில வந்து இல்ல, இதெல்லாம் சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் விமன் சேஃப்டினாக்கா உங்களுக்கு கமெண்ட்ல யாரும் தப்பா பேசக்கூடாது, அவ்வளவுதான். இதுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நீங்க வந்து இப்படி பேசுறதுனாலதான் உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வருதே தவிர டிவிகே ஃபேன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சும்மாவே வந்துட்டு பேட் காமெண்ட்ஸ் போடுறதுக்கு அவங்க ஒன்றும் பைத்தியக்காரங்க இல்லை.